அன்பு நெஞ்சங்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலக மாந்தரை காப்பதற்காக ஆபத்துக்கள், பெரும் முசீபத்துக்கள், ஷைத்தானியத்தான தாக்குதல்களிலிருந்து மனித சமூகத்தை பாதுகாப்பதற்காக சில பல கேடயங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக தன் குர்ஆனிலேயே அந்த கேடயங்களை வைத்திருக்கிறான். மகா பெரிய கேடயமான ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சி எப்படிப்பட்ட மகோன்னதம் மிக்கது, பெரிய அளவுக்கு வலிமையானது என்று பார்க்கும்போது, ஆரம்ப கிதாபுகளான, ஆரம்ப வேதங்களான இஞ்சில், தௌராத்தில் கூட இது இடம்பெற்றிருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ அந்த காலத்து மக்களையும் பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இது இருந்திருக்குதுன்னு சொல்லி நம்மளால் புரிய முடியுது. அந்த ஆயத்துல் குர்சியை நிறைய மக்கள் பைஹாட் பண்ணி வச்சுருக்கிறோம், மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறோம். ஆனால் என்ன, அதை டெய்லி ஓதக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வந்திருக்கா வரலையான்றது தான் சந்தேகம். டெய்லி அதை ரொட்டீனாக ஓதக்கூடிய மனோநிலை நமக்கு இருக்குதா இல்லையான்றதுல தான் சந்தேகம். மற்றபடி ஒன்றும் கிடையாது. டெய்லி நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்காத பிரச்சனைகள் கிடையாது. மனிதர்களின் மூலமாக சில பிரச்சனைகள் வருகிறது, வேறு விதமாக நம்முடைய சொந்த பந்தங்களின் மூலமாக நமக்கு அந்த பிரச்சனை வருகிறது, உயிரினங்களின் மூலமாக கூட சில நேரத்தில் பிரச்சனைகள் வருகிறது, விஷ ஜந்துக்கள் என்று சொல்லக்கூடிய உயிரினங்களின் மூலமாக கூட சில நேரங்களில் அந்த பிரச்சனைகள் வருகிறது. ஒட்டுமொத்த அந்த பிரச்சனைகளிலிருந்து ஒருவன் தன்னை பாதுகாத்து கொள்ள இந்த கேடயத்தை அணிவதை தவிர வேறு எந்த வழியும் கிடையாது. எந்த கேடயம்? ஆயத்துல் குர்சி. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும் வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா வஸிஅ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த வலா யஊதுஹு ஹிஃதுஹுமா வஹுவல் அலியுல் அதீம். இந்த கேடயத்தை ஒரு மௌமின் எல்லா நேரமும் தன்னுடைய உடம்புல அணிந்து கொள்ளணும். உடம்புல அணிந்து கொள்ளணும்னு சொன்னால் ஒதிக்கொண்டே இருக்கணும், தயங்கவே கூடாது, ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது. இப்படி தொடர்ந்து நீங்கள் செய்து பாருங்க. ஆயத்துல் குர்சி அந்த காலத்து மக்களையும் பாதுகாத்தது. அதனால்தான் அதை அந்த காலத்து வேதங்களிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிய செய்தான். இப்போதைய நம்மளுடைய வேதமாக இருக்கக்கூடிய குர்ஆனில் பிரதானமாக 3வது ஜுஸ்வில் ஒரு சில ஆயத்துக்களுக்கு பின்னாடி இந்த ஆயத்தை பதிவு செய்தான். பக்ராவின் பிரதானமான ஆயத்து, பக்ராவின் உயிர் நாடின்னு சொன்னால் கூட மிகையான வார்த்தை அல்ல. அந்த ஆயத்துல் குர்சியை நம்முடைய வாழ்க்கையின் ரொட்டீனாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை திரும்ப உங்களுக்கு வலியுறுத்துகிறேன். பைஹாட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேர்டை நீங்கள் பைஹாட் பண்ணால் கூட 5 நாளையில் அந்த வேர்டு முடிஞ்சிடும். ஒரு நாளைக்கு ஒரு வேர்டு பைஹாட் பண்ண முடியலன்னு சொல்லி சொல்கிறீங்களா இல்லையா? அந்த பைஹாட் பண்ண முடியாதவங்க, மனப்பாடம் பண்ண முடியாதவங்க ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரே ஒரு வார்த்தை அல்லாஹு லா இலாஹ ஒரு நாளைக்கு, இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் 2வது நாள், லா தஅஹுதுஹு சினத் 3வது நாள், ஆரம்பத்தில் இருந்து திருப்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத். இப்படி ஒன்று ஒன்றா பைஹாட் பண்ணி அதுக்கப்புறம் பழையபடிக்கு மீட்டி இப்படி நம்ம செய்ய 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 ஆயத்துல் குர்சி அல்ஹம்துலில்லாஹ் பைஹாட் ஆகிடும். ஏன் வெறும்னா ஆயத்துல் குர்சி என்ன, பக்ராவே பைஹாட் ஆயிரும். இந்த ஒரு மெத்தடில் நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னால், நம்முடைய உஸ்தாத்மார்கள்லாம் நம்ம கற்று தந்த பாடம் இதெல்லாம். ஒரு ஆயத்தை 13 தடவை ஓதுன்னுவாங்க, 2வது ஆயத்தை அதுக்கப்புறம் 13 தடவை ஓதுன்னுவாங்க, 2ஐயும் சேர்த்து 3 தடவை ஓதுன்னுவாங்க. அதெல்லாம் அவங்க சும்மா போட்டுட்டு போனதல்ல, அவங்க ஞானத்தோடு அதனுடைய அனுபவத்தோடு நமக்கு கற்றுத்தந்த பாடம். ஆயத்துல் குர்சியை நீங்களும் ஓதுங்க, பிள்ளைகளையும் ஓத வைங்க. எந்த நேரம் இந்த ஆயத்துல் குர்சிக்கு உகந்தது அப்படின்னு சொன்னால் எந்த நேரமும் உகந்தது தான். ஆனால் இரவு நேரங்களில் இந்த கனவு, அது பலாய், முசீபத்து இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் நாம் இரவு நேரத்தில் ஆயத்துல் குர்சியை குறைந்தபட்சம் 7 முறை ஓதுங்க. ஒரு மன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க, 7 சேர்ந்தது ஒரு மன்சில் அப்படின்வாங்க. ஒரு மன்சில் அளவுக்கு என்ன செய்யுங்க, ஓதுங்க. 7 முறை ஓதுங்க. 7 முறை ஓதி நல்ல நெஞ்சில் நல்ல அந்த என்ன சொல்கிறது, அந்த காற்று வேகமாக புஷ் பண்ணுற மாதிரி ஷிஃப்னு அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் நான் சொல்கிறேன். இதெல்லாம் பெரிய நான் இஜாசத்து அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்களா இல்லையா, அந்த மாதிரிலாம் நம்ம இதில் உஸ்தாத்மார்கள் சொல்லி நம்ம கேட்டிருக்கிறோம். வேகமாக என்ன செய்யுங்க, வேகமாக ஓதுங்க.
வேகமாக ஊதுங்க. ஓதுங்க, வேகமாக ஓதிராதீங்க. நிதானமாக ஓதி வேகமாக ஊதுங்க. அந்த இப்லீஸினுடைய கொட்டம், அந்த தவறான எண்ணம், மேற்கொண்டு மேற்கொண்டு தவறான சிந்தை எதுவுமே இருக்காது. அத்தனையுமே அழிக்க வல்ல ஆற்றல் படைத்தது இந்த அல்லாஹ்வுடைய பரக்கத்தான ஆயத்து. மறக்காதீங்க. தொடர்ந்து ஓதுங்க, தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருங்க. எந்த அளவுக்கு சொல்லப்படுது? ஆயத்துல் குர்சியை நீங்க ஃபர்லான தொழுகைக்கு பிறகு தொடர்ந்து ஓதுனீங்கன்னு சொன்னா அல்லாஹ் அக்பர், எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுக்கணும் ரப்புல் ஆலமீன். ரப்புல் ஆலமீன் அவனுடைய கருணையினால் அந்த பாக்கியத்தை கொடுக்கணும். ஆயத்துல் குர்சியை ஒவ்வொரு ஃபர்து தொழுகைக்கு பிறகு நீங்க ஓதுனீங்கன்னு சொன்னாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ், அவன் சொர்க்கம் செல்ல மரணத்தை தவிர வேறு எந்த தடையும் இல்லைன்னாங்க. இதை விட உலகத்தில் என்ன ஒரு பெரிய வரம் உங்களுக்கு வேணும் சொல்லுங்க? சொர்க்கத்துக்கு மரணத்தை தவிர வேறு எந்த தடையும் இல்லைன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். எவ்வளவு தடை இருக்கு! பாவம் என்ற தடைதான பெரிய தடையா இருக்கு. இறை சிந்தனைக்கு மாற்றமான மறதிதான பெரிய தடையா இருக்கு. அந்த தடையெல்லாம் தகர்த்தெறியக்கூடிய ஒரு வஸ்து, ஒரு மகாசக்தி ஆயத்துல் குர்சி. அதையே நம்ம மறக்கணும், அதையே நம்ம விடணும். இன்ஷா அல்லாஹ் தொடருங்க. இன்றிலிருந்து நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக ஆயத்துல் குர்சியை வைங்க. ஆயத்துல் குர்சியை வைங்க, அதிகம் பைஹாட் பண்ணுங்க. இப்போ நான் சொல்லியிருக்கேன், அந்த வேடெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் அதை திரும்ப திரும்ப போட்டு பாருங்க அந்த வீடியோவை. அதில் ஒவ்வொன்றா சொல்லப்படுறத அப்படி எழுதிக்கிறீங்க. நீ உருது முஸ்லீமாக இருந்தால் உருதுல எழுதுங்க, தமிழில் எழுதால் தமிழில் எழுதுங்க, கேரளாவில் இருந்தால் மலையாளத்தில் எழுதுங்க. அரபி வரலண்டா, அரபியில் ஓதணும். இப்போதைக்கு அதை பைஹாட் பண்ணணும். நான் என்ன செய்கிறது ஹஸ்ரத், அரபி தெரியாதுன்னு சொன்னால் இப்போ நான் சொல்கிற வேடை அப்படியே நீங்கள் தமிழாக்கம் பண்ணுங்க. உலமாக்கள்கிட்ட கேட்டுக்கிறங்க. உங்கள் பள்ளிகளில் பக்கத்தில் மஹல்லாக்களில் இமாம்களாக இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட இதை எப்படி உச்சரிக்கணுன்ற அந்த முறையை கேட்டுக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? அல்லாஹ் உங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. உங்கள் ஆபத்து முசீபத்து, எங்களுடைய ஆபத்து முசீபத்துக்கள் அனைத்தையும் நம்மை விட்டு தூராக்கி உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய சொர்க்க வாழ்க்கையை உலகத்திலும் தருவானாக, மறு உலகத்திலும் தருவானாக. இந்த காணொளியை கண்ட நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் ஜஸாக்கல்லாஹ். அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.